ஓம் சாய்ராம். என்னுடைய அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, நீ என்னுடைய பிள்ளை என்பதற்காகத்தான் இந்த நேரத்தில் நான் உன்னிடம் இந்த ஒரு உண்மையை சொல்கிறேன். தயவு செய்தோ இதை நீ யாரிடமும் சொல்லாமல் உனக்குள் வைத்துக்கொள். அதுதான் உனக்கு நல்லது. தேவையில்லாமல் மற்றவரிடம் இதை சொன்னால் உனக்குத்தான் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். யார் சொன்னது, என்ன சொன்னது என்பதெல்லாம் கேட்க ஆரம்பிப்பார்கள். தயவு செய்து நான் எதை சொன்னாலுமே அதை நீ மறைமுகமாக ரகசியமாக வைத்துக்கொள். எல்லா விஷயத்தையுமே ரகசியம் இல்லாமல் எல்லோரிடமும் சொல்வாயே. உன்னுடைய குடும்பத்தில் நடப்பது, உன்னுடைய அம்மா வீட்டில் நடப்பது, கணவன் வீட்டில் நடப்பது எல்லாவற்றையும் உட்கார்ந்து எல்லாரிடமும் ரகசியமே. உன்னுடைய குடும்பத்தில் எந்த ஒரு ரகசியமும் வைத்திருக்காமல் வெளியில் இருப்பவர்களுக்கும் சரி, வீட்டில் இருப்பவர்களுக்கும் சரி, எல்லா விஷயத்தையும் அப்படியே சொல்வாயே. அந்த மாதிரியான விஷயத்தை இதை நினைக்காதே. இது நான் உனக்கு சொல்லும் விஷயம். இது உன்னுடைய ரகசியமாக இருக்க வேண்டுமே தவிர மற்றபடி வெளியில் தெரிந்தால் அடுத்தடுத்து நடக்கப் போகும் எந்த விஷயத்தையுமே இந்த சாயாகிய நான் சொல்ல மாட்டேன். இந்த சாய் ஒருவனை நம்பி சொல்கிறேன் என்றால் அவன் உண்மையாக அவனுடைய பிள்ளை, என்னுடைய பிள்ளை என்பதற்காக மட்டும்தான் சொல்கிறேனே தவிர மற்றபடி எதுவும் கிடையாது. எத்தனையோ நபர்கள் என்னிடம் வணங்குகிறார்கள். ஏன் உன்னுடைய தெருவிலேயே எத்தனையோ நபர்கள் என்னை வணங்குகிறார்கள். ஆனால் ஏன் நான் உன்னை தேடி வந்தேன்? ஏன் உன்னை தேடி வந்து இந்த விஷயத்தை நான் சொல்ல வேண்டும்? நீ உண்மையாக இருக்கிறாய், எனக்கும் உண்மையாக இருக்கிறாய், மற்றவர்களுக்கும் உண்மையாகத்தான் இருக்கிறாய். அந்த நல்ல எண்ணத்திற்காக சொல்ல வந்தேன். எல்லா விஷயம் போலவே நான் இந்த விஷயத்தை சொல்வதையும் சாதாரணமாக எடுத்துக்கொண்டாயானால் உன்னுடைய வாழ்க்கையில் நான் இனிமேல் எந்த ஒரு விஷயத்தையும் உன்னிடம் சொல்லவே மாட்டேன். உன்னுடைய பக்கமும் நான் எந்த ஒரு விஷயத்தையும் காதில் படும் அளவுக்கு கூட கொண்டு வரவும் மாட்டேன். புரிகிறதா? என்னுடைய தங்கமான பிள்ளையே, உன்னுடைய தெருவை சுற்றி சுற்றி ஒரு தீய சக்தியானது வந்து கொண்டு இருக்கிறது. நான் எப்பொழுதும் இரவில் உன்னுடைய தெருவில் நடமாடுவேன். ஏனென்றால் என்னுடைய பிள்ளைகள் அங்கு எங்கு இருக்கிறார்களோ அவர்கள் வீட்டுக்கு நான் தினமும் இரவு போய் பார்த்துவிட்டு வருவேன். அதே போலத்தான் உன்னுடைய தெருவுக்கும் நான் வந்தேன். ஆனால் ஒரு வீட்டை அந்த தீய சக்தியானது சுற்றி கொண்டே இருக்கிறது. அது யார் வீடு, எதற்காக சுற்றுகிறது, எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன். என்னுடைய அழகான பிள்ளையே, உன்னிடம் நான் இந்த விஷயத்தை சொல்வதற்கு காரணமும் உண்டு. ஏன், எதற்கு என்றால், என்ன காரணம் சாயி, என்ன விஷயம் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று நீ என்னிடம் கேட்டாயானால் பெரிய விஷயம்தான். சிறிய விஷயமெல்லாம் கிடையாது, பெரிய விஷயம்தான். என்னவென்றால், உன்னுடைய தெருவில் ஒருவர் சமீப காலத்தில் இறந்துவிட்டார். அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அவர்கள் முழுமையாக செய்யவில்லை. செய்தார்கள், ஆனால் அதை முழுமையாக செய்யவில்லை. அதனால் அவர் வீட்டை சுற்றி கொண்டே இருக்கிறது அந்த ஆத்மா, இறந்து போனவரின் ஆத்மா. அது எந்த ஆத்மாவாக இருந்தாலும் சரி, இறந்து போய்விட்டது என்றால் அது தீய ஆத்மாதான். அதாவது இறந்து விட்டது என்றால் அது இன்னும் எங்களிடம் வரவில்லை, தெய்வத்திடம் வரவில்லை என்றால் அது தீய ஆத்மாதான். அது ஏதோ ஒரு விஷயம் அதுக்கு நடக்காமல் இருக்கிறது என்பதற்காகத்தான். எப்பொழுதுமே ஒரு நபர் இறந்து விட்டார் என்றால் அந்த ஆத்மா ஆனது தெய்வத்தை அடைய வேண்டும். அதற்காகத்தான் ஒவ்வொரு முறையும் அதற்கு நல்ல நல்ல எல்லா விஷயங்களையும் செய்ய வேண்டும். பிடித்ததை வைக்க வேண்டும், நல்லபடியாக ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய வேண்டும். என்னென்ன செய்ய வேண்டுமோ அது அனைத்தையுமே சரியாக செய்ய வேண்டும். அதை விட்டுவிட்டு காசு செலவாகிடும், பணம் செலவாகிடும் என்பதற்காக குறைத்து 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 செய்யும் பொழுது அந்த ஆத்மா அதை ஏற்றுக்கொள்ளாமல் யார் என்ன செய்தார்களோ அவர்கள் வீட்டையே சுற்றி கொண்டே இருக்கும். புரிகிறதா? உன்னுடைய தெருவில் சமீபமாக இறந்தவரின் ஆத்மாவானது இறந்தவருடைய வீட்டை சுற்றி கொண்டேதான் இருக்கிறது. அவர்கள் இன்னும் முழுமையாக எதுவும் செய்யவில்லை. செய்தேன் என்று சொல்கிறார்களே தவிர இன்னும் எதுவும் முழுமையாக செய்யவில்லை. அவர்கள் வீட்டை சுற்றி சுற்றி அந்த ஆத்மா வருகிறது. காலப்போக்கில் கோபமாகும் பொழுதுதான் அது தீய சக்தியாக மாறி அந்த குடும்பத்திற்கு சாபம் விட ஆரம்பிக்கிறது. அப்பொழுதுதான் அந்த குடும்பமானது கொஞ்சம் கொஞ்சமாக, இது பொதுவாக எல்லா குடும்பத்திற்கும் ஒரு விஷயம்தான். அது யார் வீட்டில் ஒருவர் இறந்திருக்கிறார் என்றால் அவருக்கு தேவையான ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும். இது பொதுவான ஒரு விஷயம்.
முதலில் ஒரு நபர் இறந்துவிட்டார் என்றால் அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும். அப்படி செய்யாத பொழுது அவர் முதலில் அந்த வீட்டை சுற்றுவார். அதற்கு பிறகு அந்த ஆத்மா ஆனது கோபமடையும். கோபம் அடையும் பொழுது தீய ஆத்மாவாக மாறும். அதற்கு பிறகு அது குடும்பத்திற்கு சாபம் விட ஆரம்பிக்கும். சாபமிட ஆரம்பிக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குடும்பம் எப்படி ஆகும் என்றால் ரொம்ப ரொம்ப குறைவாக இருப்பதை விடவே ரொம்ப ரொம்ப குறைவாக வாழ்க்கையில் எதுவும் இல்லாமல் ஆகி அந்த வீடு சில சமயம் பாழடைந்து ஆக ஆரம்பித்துவிடும். இது பொதுவானது. ஆனால் உன்னுடைய தெருவில் சமீபத்தில் இறந்து போனவர்கள் வீட்டில் எல்லாம் செய்தேன் செய்தேன் என்று சொல்லிவிட்டு ஏதோ ஒரு குறை வைத்ததினால் அந்த ஆத்மா ஆனது அந்த வீட்டை சுற்றி சுற்றி வருகிறது. அவர்கள் எப்பொழுது செய்கிறார்களோ அப்பொழுதுதான் அது அவர்களுக்கு தெரியும். எல்லா விஷயத்திலும் காசு போயிடும் பணம் போயிடும் என்று நினைத்து குறைவாக செய்து விட்டார்கள். எப்பொழுது அவர்கள் முழுமையாக செய்கிறார்களோ அப்பொழுதுதான் அவர்களுடைய குடும்பமானது செழிக்க ஆரம்பிக்கும். நான் ஏன் உனக்கு இதெல்லாம் சொல்கிறேன் என்றால் உனக்கு தெரிய வேண்டும். எல்லா விஷயமும் உனக்கு தெரிய வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான். நீ எந்த நேரமும் இது போன்ற தவறை செய்துவிடக்கூடாது. யாராக இருந்தாலும் உன்னுடைய கடமை, அது நல்லதோ கெட்டதோ, உன்னுடைய கடமை என்னவோ அதை செய்துவிட வேண்டும். அது முக்கியமான ஒரு விஷயம். இரவு நேரத்தில் 12 மணிக்கு மேல் வெளியில் நிற்பது, எங்கோ போயிட்டு வருவது வீட்டுக்கு, இது மாதிரியான விஷயங்களை எல்லாம் வைத்து கொள்ளாதீர்கள். சரியாக நேரம் வந்தால் சாப்பிட்டு தூங்கும் வழியை பாருங்கள். தேவையில்லாத நேரத்தில் ரோட்டில் நிற்பது, தேவையில்லாமல் பயப்படுவதை எல்லாம் செய்யாதீர்கள். எப்பொழுதுமே இரவு நேரமோ பகல் நேரமோ எங்கு நீங்கள் சென்றாலும் நெற்றியில் தெய்வத்துடைய ஒட்டை, குங்குமமோ துன்னூரோ உதியோ ஏதோ ஒன்றை உங்களுடைய நெற்றியில் வைத்து கொண்டு போங்கள். நிச்சயமாக யாரும் உங்களை எதுவும் செய்ய முடியாது. திடீரென்று நீ தூங்கும் பொழுதே ஏதாவது உனக்கு மிகப்பெரிய பயங்கர கனவு வந்துவிட்டால் கூட பயப்படாதீர்கள். தைரியமாக நீங்கள் எழுந்து நெற்றியில் துன்னூரையோ குங்குமத்தையோ இல்லை உதியையோ நெற்றியில் வைத்துவிட்டு போய் தூங்குங்கள். தேவையில்லாத பயத்தோடு இருந்த கனவு எல்லாம் மறைந்து போகும். வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இன்று நான் உனக்கு இந்த விஷயத்தை சொன்னேனானால் நீ எல்லா விஷயத்திலும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நேரத்திற்கு தூங்க வேண்டும், நேரத்திற்கு சாப்பிட வேண்டும். தேவையில்லாமல் இந்த 12 மணி 11 மணி இந்த மாதிரியான நேரங்களில் வெளியில் நின்று மற்றவர்களிடம் பேசுவது, மற்றவர்களிடம் நின்று பார்த்து கொண்டு இருப்பது எல்லாம் வேண்டாம். நீயாக இரு. ஏனென்றால் இது போன்ற விஷயம் உன்னுடைய தெருவில் நடப்பது. அதனால்தான் நான் இப்பொழுது உனக்கு சொல்லவே வந்தேன். நீ என்னுடைய தங்கம். உன்னை நான் காப்பாற்றுவேன். உனக்கு என்ன தேவையோ அதை நான் தருவேன். அதற்காகத்தான் சொல்கிறேன். எந்த ஒரு ஆபத்தாக இருந்தாலும் அதிலிருந்து நான் உன்னை காப்பாற்ற வேண்டும் அல்லவா? நீ சில சமயம் அங்கு இங்கு நிற்கிறாய். அதனால்தான் நான் இதெல்லாம் உன்னிடம் வந்து சொல்கிறேன். சில சமயம் எல்லாம் எல்லோரிடமும் பேசிக்கொண்டு நேரம் போவது கூட தெரியாமல் நீ சில சமயம் ரோட்டில் நின்று பேசுகிறாய். ஆனால் நேரம் வரும்பொழுது இதை எப்படியாவது சொல்லிவிட வேண்டும் என்பதற்காகத்தான் சொல்கிறேன். 11 மணிக்கு மேல் எந்த ஒரு ரோட்டிலும் நிற்காமல் வீட்டுக்குள் இருங்கள். தேவையில்லாமல் வேறு எந்த விஷயத்தை பார்த்தும் நீங்கள் பயப்படவே வேண்டாம். நான் இருக்கிறேன் உங்களுக்காக. எல்லா வழியிலும் காப்பாற்றவும், எல்லா வழியிலும் உங்களுக்கு நல்லதை செய்யவும் நான் இருக்கும் பொழுது எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து நீங்கள் எப்பொழுதுமே எந்த நிலையிலுமே கவலைப்பட வேண்டாம். சந்தோஷமாக இருங்கள். நானே உங்களுக்கு துணையாக இருப்பேன். ஓம் சாய்ராம்.